அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 11 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைமைக்குழு உறுப்பினர் திரு பிருந்தா கரத் எம்பி கோவையில் நிருபர்களை சந்தித்த போது 3வது அணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று சூழலித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய இணை அமைச்சர் திரு பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிப்ரவரி மாதம் 10 நாட்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க உள்ளதாக செய்தி வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை சட்டங்களை காட்டி மிரட்டியும் லாரி ஸ்ட்ரைக் தீவிரம் அடைந்து கொண்டு வருகிறது. இன்று 7வது நாளாக லாரி ஸ்ட்ரைக் தொடர்ந்து கொண்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் கடும் விலை உயர்ந்திருப்பதாகவும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் லாரி ஸ்ட்ரைக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தொடர்பாக ஸ்ட்ரைக்கை முறியடிக்க எடுக்க வேண்டிய கடும் நடவடிக்கைகளை குறித்து முடிவு செய்யும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாட்டை மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் திரு TR பாலு நாளை டெல்லியில் கூட்டியிருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் PC குப்தா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சம்திங் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்துக்கு செலவுகளை சமாளிக்க பெயில் அவுட் உதவி நிதி தர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக 3 புதிய இயக்குநர்களை இன்று கம்பெனி விவகாரத்துறை அமைச்சர் அமைத்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் நிறுவனம் கருத்து கேட்டபோது ஆந்திராவில் உள்ள ராஜசேகர் ரெட்டியிலிருந்து ஆரம்பித்து டெல்லியில் உள்ள அனைத்து காங்கிரசாரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடித்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸிற்கு மேலும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவிடுவது மிக மோசமான செயல் என்றும் இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை என்று அதிர்ச்சி தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மூலம் இயங்கும் 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் இனி செயல்படுத்தப்படுமா இயங்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் தமிழக சுகாதாரத்துறை செயலர் திரு சுப்புராஜ் அவர்கள் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதில் சிக்கல் இல்லை என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் டசன் கணக்கில் சத்தியம் கம்ப்யூட்டர் மீது வழக்குகள் தொடரப்பட்டு வந்து கொண்டிருப்பதாக நியூயார்க்கிலிருந்து அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு பராக் ஒபாமா அவர்கள் வாஷிங்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் திடீரென்று உள்ளே சென்று உணவு அருந்தியது அங்கு உள்ளவர்களை ஆச்சரியப்படுத்தியது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்ற பாகிஸ்தான் பிரதமர் கிலானி செய்தியாளர்களிடம் சந்திக்கையில் மும்பையில் நடந்த தாக்குதலுக்காக இத்தனை கூச்சல் போடும் உலக நாடுகள் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மீது நடத்தி வரப்படும் அக்கிரமங்களுக்கு வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டம் இரணைமுடுவில் இருந்து வடக்கட்சி நோக்கி முன்னேற முயன்ற ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிராக விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தியதில் 18 ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்டதாகவும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்ட ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு கப்பல் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் வேலை செய்த 7 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ஏராளமான பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. போஃபர்ஸ் பத்திரிகை நடத்திய ஒரு ஆய்வில் விமானங்கள் காலதாமதமாக வருவது புறப்படுவது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மோசமான விமான நிலையங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த உலகில் 5 மோசமான விமான நிலையங்களின் பட்டியலில் மும்பைக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. மேலும் டெல்லி, பெங்களூர் ஆகிய விமானங்களுக்கும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசோசெம் அமைப்பின் சமூக வளர்ச்சி அறக்கட்டளை எடுத்த ஒரு ஆய்வில் இந்தியாவில் 60% மது அருந்துவது அதிகரித்து உள்ளதாகவும்
இதில் இளைஞர்கள் 19 வயது முதல் 26 வயதுக்குட்பட்டவர்கள் மது அருந்துவதில் அதிகம் ஈடுபடுவதாகவும், இந்தியாவிலேயே மது அருந்துவதில் பஞ்சாப் முதலிடத்தையும், ஆந்திரா 2வது இடத்தையும், தமிழகம் 3வது இடத்தையும் பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோட்டில் நகைப்பற்றை தொழிலாளி தன்னுடைய குடும்பத்துடன் 4 பேருடன் தற்கொலை செய்து கொண்டதாகவும், இதற்கு கடன் தொல்லை காரணமாக இருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகப்படுவதாக ஈரோட்டிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பும் நகை தொழிலாளி குடும்பத்தோடு ஒரு 6 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பாம்க்ரோ ஓட்டலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும், தங்களுக்கு 72 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் ஓட்டலை குண்டு வைத்து தகர்க்கப்படும் என அதில் குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சரக்கு லாரிகள் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து பால் குடிநீர் லாரிகளும் இன்று முதல் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பால் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் பால் லாரிகளில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாலும் கூட பால் விநியோகம் பாதிக்காது என ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 11 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் மேகங்கள் லேசாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.